ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு தி சேனல். இப்போ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸல் ஷீட்டை எப்படி வந்து படிக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இந்த எக்ஸல் ஷீட்டை பைத்தான்ல எப்படி படிக்கிறது அப்படிங்கறத, என்னென்ன லைப்ரரிஸ் தேவை, எப்படி என்னென்ன மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம்ன்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வேர்ட் டாக்குமெண்ட்டை படிக்கணும், இல்ல டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் லைக் யோர் நோட் பேட் படிக்கணும் அப்படின்னா அதுக்கான செஷன் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க இருக்கும். ஸோ அதையும் பார்த்துட்டு இதுல வந்து எக்ஸல்ல இருந்து டேட்டாவை எப்படி படிக்கிறது அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நமக்கு தேவையான லைப்ரரி என்னன்னு பாத்தீங்கன்னா பேண்டாஸும் ஓப்பன் பை எக்ஸலும். ஓகேங்களா? ஸோ இந்த பேண்டாஸை வந்து நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்பை, பேண்டா அப்படின்ற லைப்ரரியில அது ரொம்ப காமனா ரொம்ப பாப்புலரான லைப்ரரிஸ். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு வந்து எக்ஸல் ஷீட் ரொம்ப ஈஸியா படிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் இப்படி இந்த லைப்ரரிஸ் வந்து பாப்புலர் ஆச்சு. ஸோ இது எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க டெர்மினலுக்கு வாங்க. டெர்மினல் வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களுடைய இன்ஸ்டலேஷன் கமாண்ட் போட போறீங்க. இது பேண்டாஸ்க்கு. ஓகேங்களா? சோ இந்த இன்ஸ்டலேஷன் கமாண்ட் போட்டுட்டு நீங்க வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க, ஸ்பேஸ் ஜஸ்ட் ஸ்பேஸ் விட்டுட்டு ஓபன் பை எக்ஸல். ஓகே, இத போட்டுட்டு சோ நான் ஹைலைட் பண்றேன், உங்களுக்கு கிளியரா தெரியும். இத போட்டுட்டு ஜஸ்ட் ஹிட் என்டர். சோ உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக வேண்டியது எல்லாமே வந்து டவுன்லோட் ஆயிட்டு இன்ஸ்டால் ஆகும். சி, ஓபன் பை எக்ஸல் தான் இதுல இல்ல, பேண்டாஸ் ஏற்கனவே இருந்தது. ஸோ ஓபன் பை எக்ஸல் எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆகுது. ஓகேங்களா? ஸோ சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு, சக்சஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்ட் அப்படின்னு எனக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸல் ஷீட்டை பார்க்குறோம். இந்த எக்ஸல் ஷீட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு காலம் ஆஃப் டேட்டா இருக்கு. ஜஸ்ட் ஒரு பேசஞ்சர் டீடைல், டிக்கெட்டிங் டீடைல் மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இது எப்படி நம்ம வந்து நம்மளோட பைத்தான் கோட்ல படிக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம், இம்போர்ட் பண்றோம். எதை இம்போர்ட் பண்றோம்? பேண்டாஸை இம்போர்ட் பண்றோம் ஆஸ் பிடி. ஓகேவா? பிடிங்கிறது காமனா கொடுக்குற நேம். உங்களுக்கு எதாவது நேம் வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே, சோ இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன், ஃபைல் பாத் வந்து கொடுத்துக்க போறேன். ஃபைல் பாத் இஸ் ஈக்குவல் டு என்னோட எக்ஸல் ஷீட்டோட பாத்தை நான் கொடுக்க போறேன். ஸோ எக்ஸல் ஷீட் இதுல போயிட்டு நான் இன்ஃபர்மேஷன்ல என்னோட பாத்தை எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய பாத். ஓகே, ஸோ டபுள் ஸ்லாஷ் கொடுத்துக்கணும். ஃபாலோட் பை, இப்ப நான் என்ன கூப்பிட போறேன் அப்படின்னா பிடில இருந்து ரீட் எக்ஸல் அப்படிங்கிற மெத்தடை கூப்பிட போறேன். ஓகேங்களா? இந்த ரீட் எக்ஸல்ல தான் நம்ம வந்து என்ன ஃபைல வந்து படிக்க போறோம் அப்படிங்கறத ஃபைல் பாத் மூலியமா கொடுக்க போறோம். ஸோ இது என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த எக்ஸல் ஷீட்டை டேட்டா ஃப்ரேமா வந்து மாத்தி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ அது எதுக்கு மாத்தி கொடுக்குது அப்படின்னா ஒரு டேப்லர் டேட்டாவை வந்து ஈஸியா எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கும் மேனிபுலேட் பண்றதுக்கும் தான் டேட்டா ஃப்ரேமா அது வந்து மாத்தி கொடுக்க போகுது. ஸோ டிஎஃப்ங்கிறது டேட்டா ஃப்ரேமை இங்க குறிக்குது. சரிங்களா? இப்ப பிரிண்ட், ஓகே, df டாட் ஹெட். ஓகே, ஸோ பிரிண்ட் df டாட் ஹெட்னு கொடுத்துட்டு நீங்க இத ரன் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ அங்க இருக்கிற டேட்டா எல்லாமே உங்களுக்கு இங்க வந்துடும். ஸோ இது வந்து ரோ கவுண்ட். ஓகேவா? இது பேண்டாஸா எடுத்துக்கிறது. பேசஞ்சர் நேம், டெக்ஸ்ட் கிளாஸ், டிக்கெட் பிரைஸ், டேட் மட்டும் தான் நம்ம கொடுத்தது. மீதி இந்த 0 1 2 3 வந்து என்னோட ரோ கவுண்டா வந்து வந்துடும். ஓகேங்களா? இதுல நம்ம கூப்பிடுற மெத்தட் என்ன, ரீட் எக்ஸல் அப்படிங்கிற மெத்தட். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடை வச்சு நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, ஸோ எனக்கு வந்து ஸ்பெசிபிக் காலம் வேணும். ஓகேவா? ஸோ அப்படி நான் வந்து யோசிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு நமக்கு யூஸ் கால் அப்படின்ற ஒரு பெராமீட்டர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது அது எங்க கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா இங்கே ரீட் எக்ஸல்லே கொடுக்கணும். கமா, ஓகே, யூஸ் கால்ஸ். ஓகே, வந்துருச்சு. ஸோ என்னோட யூஸ் கால்ஸ்ல நான் என்ன கொடுக்கலாம், என்னுடைய காலம் டேட்டாஸை கொடுக்கலாம். என்னென்ன காலம் எனக்கு வேணும். ஓகே, இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. எனக்கு 0 வேணும், கமா 1 2 வேணும்னு வச்சுக்கோங்க. ஸோ 0, 2 தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இதை வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ பிரிண்ட் பண்ணுதான்னு பார்ப்போம். எனக்கு வந்து பேசஞ்சரும் கிளாஸும் வந்துருச்சு. ஓகேங்களா? இல்ல நான் வந்து 0 to இண்டெக்ஸ் கொடுக்காம காலம் நேம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதுவுமே கொடுக்கலாம். சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்துக்கோங்க. சிங்கிள் கோட்ஸ்ல ஏ கமா சி ரெண்டு தான் வேணும் அப்படின்னு நான் சொல்றேன். இல்லைன்னா ஏ கமா பின்னு சொல்றேன். ஸோ லெட்ஸ் சி இது ஒர்க் ஆகுதான்னு. ஸோ நமக்கு ஒர்க் ஆகுது. பேசஞ்சர் 6 வருது. ஸோ இதுவுமே வந்து ஒர்க் ஆகுது.
இல்ல எனக்கு வந்து ரேஞ்ச் ஆஃப் இது கொடுக்கணும். ஏல இருந்து சி. ஏன்னா 3 வாட்டி நான் ஏ, பி, சின்னு கொடுக்க விரும்பல. ஏல இருந்து சி அப்படி கொடுக்கணும்னா, இந்த மாதிரி காலம் வச்சு நீங்க வந்து ரேஞ்சையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ 3 காலம் எனக்கு வந்து வரும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து நமக்கு பேண்டாஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்றது. இதுவே வந்து எனக்கு ஏல இருந்து சி வேணும். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எத்தனை காலம் பாத்துக்கலாமா? நமக்கு எத்தனை காலம் இருக்கு? இ வரையும் இருக்கு. ஏல இருந்து சி, டிய விட்டுட்டு இ வேணும். அப்படின்னா அதுவும் நம்ம பண்ணிக்கலாம். ஏ காலன் சி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னு கொடுத்துக்கலாம். சோ இத நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா நமக்கு என்னென்ன வரணும்னு பாத்தீங்கன்னா, பேசஞ்சர், செக்ஸ், கிளாஸ், டிக்கெட் பிரைஸை விட்டு டேட் மட்டும் வரணும். ஸோ பேசஞ்சர், செக்ஸ், கிளாஸ், டேட் மட்டும் எனக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இது ஈஸியா வந்து நீங்க படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது இல்லாம எனக்கு வந்து காலம்ஸை மட்டும் படிக்கணும் அப்படின்னா அதுக்குமே வந்து பிரிண்ட் df டாட் உங்களுக்கு நிறைய மெத்தட்ஸ் வரும். ஸோ அதுல காலம்ஸ்னு இருக்கு. ஓகேவா? ஸோ எனக்கு காலம் நேம் மட்டும் வேணும். ஓகே. ஸோ நான் இதை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். இப்ப நான் ரன் பண்றேன். எனக்கு என்ன வருதுன்னு பாருங்க. இது மட்டும் காலம்ல ஹெட்டர் கொடுத்துருக்கோம்ல அந்த நேம் மட்டும் நமக்கு வந்து வரும். ஓகே. இப்படியுமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு சார்ட் பண்ணணும், டேட்டா ஃப்ரேமை சார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குமே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. டிஎஃப் டாட் சார்ட்னு இருக்கும். ஓகேவா? சார்ட் வேல்யூஸ் இல்ல சார்ட் இண்டெக்ஸை சார்ட் பண்ணுமா, வேல்யூஸை சார்ட் பண்ணுமா அப்படின்றது இருக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்க சார்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இல்ல அதோட இன்ஃபர்மேஷன் வேணும் எனக்கு. ஸோ என்ன வந்து வச்சிருக்கு, டேட்டா ஃப்ரேம்ல என்ன இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும் அப்படின்னா அதையுமே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. பிரிண்ட்ல நான் என்ன கொடுக்க போறேன்? இன்ஃபர்மேஷன்ற மெத்தடை நான் இங்க கால் பண்றேன். ஸோ கால் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு இங்க தெரியும் டிஃபரன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இது டேபிள கொடுக்கல, காலம் நேம் என்ன, அதோட டேட்டா டைப் என்ன அப்படிங்கறத எனக்கு இங்க கொடுத்துருக்கு. ஓகேவா? மெமரி யூசேஜ் எவ்வளோ எல்லாமே வந்து எனக்கு இங்க டேட்டா கொடுத்துரும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க வந்து டேட்டாஸை பிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேண்டாஸ் யூஸ் பண்ணி உங்க எக்ஸல் ஷீட்டை எப்படி படிக்கிறது அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. ஓகே. ஓகே. தேங்க்யூ. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க. இதை தவிர வேற ஏதாவது ஆட்டோமேஷன் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்தாலும் போடுங்க. வில் சார்ட் இட் அவுட். ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.